டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th தமிழ் புக்கு தான். அதில் ஒரு முக்கியமான டாப்பிக்கு அது என்னென்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு ஆனுவல் எக்ஸாம்லேயும் ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வந்துடுது. ஸோ நம்ம தமிழ் புக்கில் மொத்தம் 9 இயல் இருக்குது. அந்த 9 இயலின் அடிப்படையில் நான் அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி எழுதி போட்டிருக்கேன். இதை படித்து பயன்பெற்று கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு காட்சி என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காட்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் கவிதை பார்க்கலாம். இயல் 1க்கு அறிவை பூட்டி வைக்காதே, அறியாமை இருளில் தலை குனியாதே, அறிவு பூட்டை திறந்திடு, அறம் பொருள் இன்பம் சுற்றிடு, அவனியில் உயர்ந்து சிறந்திடு. ஓகேவா? ஸோ இயல் 2க்கு என்ன பிக்சர்னு பார்க்கலாம். இயல் 2க்கான பிக்சரு. ஸோ இதுக்கான கவிதை என்னென்னா, அடிமை நீங்க அகிம்சை சுமந்தோம் நேற்று, அறியாமை அகல புத்தகப்பை சுமந்தோம் இன்று, நோய் நீங்கிட இயற்கை காற்றை சுமப்போம் நாளை மானிடா அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து இயல் 3க்கான காட்சி. இதான் இயல் 3க்கான காட்சி. இதோ கவிதை. வறுமையில் வாடிய எனக்கு ஒரு நாள் கிடைத்தது நல்லுணவு, உண்ணும் வேளையில் நீ வந்தாய், பசியால் இணைந்தோம் பகிர்ந்து உண்ணலாம், வா தோழா வா. இயல் 4க்கான காட்சி பார்த்துட்டோம். கவிதை. மாட்டிற்கு மூக்கணாங்கயிறு போடும் மானிட பிறவியே, இதோ உனக்கு மூக்கணாங்கயிறு போட வந்துவிட்டான் திறன் பேசி நாயகன். இயல் 5 காட்சி பார்க்கலாம். இயல் 5 காட்சி பார்த்தோம். அதுக்கான கவிதை. வெட்டிய மரத்தின் மீது அமர்ந்து மரம் வளர்ப்பினால் ஏற்படும் பயன்களை பற்றி படிக்கும் மானிடா, மரங்களை வெட்டுவது நிறுத்தி மரம் வளர்ப்போம் வளம் பெறுவோம். இயல் 6க்கான படம் பார்த்தோம். அதுக்கான கவிதை. ஒயிலாட்டம். கொட்டி முழங்க நீயாடு, மேலம் தட்டி மகிழ நீயாடு, காலம் கடந்தது பண்பாடு, நம் கலைகள் வளரவே நீ பாடு, கோயில் விழாவில் நீ ஆடு, உரிமை கொட்டி மகிழ்ந்தே நீ பாடு, ஒயிலாய் ஆட்டம் நீ ஆடு, அதில் மகிழ்ச்சி வருமே நீ பாடு. அடுத்தது இயல் 7க்கான படம். ஸோ அதுக்கான கவிதை. இயல் 7க்கான கவிதை. களப்பையை தோளிலே சுமந்து காலையிலே களனி செல்லும் உழவனே, நீ ஏற்பிடித்து உழவு செய்து உணவு தானியங்களை குவித்தே, உலகோர் அனைவருக்கும் பசியினை போக்குவாயே, உழுதுண்டு வாழ்வாரே உலகின் உயர்ந்த மனிதன். அடுத்து இயல் 8க்கான காட்சி. இதுதான் இயல் 8க்கான காட்சி. இதுக்கான கவிதையை பார்க்கலாம். தானம் கொடுக்கும் பொருளை பெறாதே, கொடுக்க நினைக்கும் பொருளை ஏழைக்கு கொடுத்துவிடு, உழைத்து பொருளை சேர்த்து வாழ்வதே பெரும் மகிழ்ச்சி, கொடுப்பதை போல் கொடுத்து ஏழையின் வயிற்றில் அடிக்காதே, நீதி காட்கும் தெய்வம் நித்தம் உன்னை வணங்கும். இயல் 9க்கான படத்தை பார்க்கலாம். இதை இயல் 9க்கானது. கவிதையை பார்க்கலாம். அறம் என்பது வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது, இது தர்மத்தின் வேர், அறமும் நியதியும் அக்காலமும் இக்காலமும் உண்டு, தர்மம் செய்வது விளம்பரம் அல்ல, தாழ்ந்தோர் உயர்வு பெற சுய படமெடுத்து வலைதளம் அனுப்பும் வழக்கமே இன்று அறமானது. ஓகே, இந்த 9ஐயும் பார்த்து படித்து பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு ஆல்.